எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல வீட்லயே நம்ம எப்படி மிளகாய் தூள் அரைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நானு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு. இத கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதிகம் கருக விடாம ஜஸ்ட் லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும் இது. இது கூடவே உளுந்தும் எடுத்திருக்கேன். உளுந்தும் அதே அளவு எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. உளுந்தை 2வதா சேருங்க. ஏன்னா அது சின்னதாக இருக்கிறதால சீக்கிரம் கருகி போயிடும். 3வது துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் சம அளவு தான் எடுத்திருக்கேன். இது குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ண பின்னாடி இது கூடவே பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். இதில் நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ஏலக்காய், கிராம்பு, ஜாதிப்பத்திரி, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகம், மிளகு. கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும் மிளகாத்தூள் அரைக்கும் பொழுது. ரோஸ்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. இப்போ நம்ம அடுத்தது அதாவது காய்ந்த மிளகாயை ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நான் ஜஸ்ட் வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி லைட்டாக வறுத்து எடுத்துக்கங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நான் பெருங்காயப்பொடி சேர்க்குறேன். பெருங்காயப்பொடி நம்மளுடைய வயிற்று பிரச்சனைகளுக்கெலாம் ரொம்ப சிறந்தது. அதாவது வாய்வு தொல்லை, அந்த மாதிரி வயிற்று உபசம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதையும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மல்லி என்கிட்ட இல்லாதால நான் மல்லி பவுடர்ஸ் சேர்க்க போடுறேன். இது கூட நீங்கள் என்ன செய்யலாம், இது கொத்தமல்லி நீங்கள் இதே முறையில் வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூட நீங்கள் மஞ்சளும் சேர்த்துக்குங்க. அந்த விரல் மஞ்சள் இருந்தால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் மஞ்சள் இல்லாதால நான் இங்கே மஞ்சள் பொடியும் கொத்தமல்லி பவுடரும் நான் சேர்த்துக்க போகிறேன் இதோட. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை பார்த்தா நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். நீங்கள் இதை அப்படியே வாங்கி ஹோல் ஸ்பைஸாகவே வாங்கி நீங்கள் அரைக்கலாம். இதை நிறையவே மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி ஆன்டி கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் வர்றதை தடுக்கும். மூட்டு பிரச்சனைகள், வீக்கம் அதெல்லாம் குறைக்கும். இப்போ இது கூட நான் மல்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். அதாவது மல்லி பவுடருடைய ரேஷியோ இப்போ 1 கிலோ நீங்கள் சில்லி எடுத்திங்கன்னா, அதாவது காய்ந்த மிளகாய் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கிலோ இந்த மல்லி காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.